இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இறங்கி வாங்க சுவாமி, இறங்கி வாங்க சுவாமி. உம்முடைய மகள் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா, நீ பெரியவர் ராஜா. Father God, we know that you are the true King of Kings and Lord of Lords. Father Lord, we are not worship the idols, but Father, we are worshiping the living God who is the creator of heaven and earth. Father God, right now we pray, Father God, right now the Holy Spirit come and forth in this place in a mighty way. We need your anointing, we need your power, we need your healing right now, Father God. கடந்து வருவதாக அந்த ஏதன் தோட்டத்தில் உலாவினீரே சுவாமி, எங்கள் மீது உலாவினீராக. பெந்தகோஸ்து என்ற நாள் வரும்பொழுது இடிமுழக்க சத்தத்தோட கூட சிஷ்யர்கள் மீது அமர்ந்த தேவன், 120 டிகிரி அமர்ந்த தேவன், இன்று நாங்கள் சிறு மந்தையாக உம்முடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்கும்படியாக நாங்கள் மான்களைப் போல ஆவலோடு வந்திருக்கிறோம். எங்களுடைய பாகத்தை தீர்க்க உம்முடைய திருவசனத்தின் வார்த்தையை எங்களுக்கு போதித்த துதியும் கனமும் மகிமையும் என் படைத்த தேவனுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. எல்லோரும் வலது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற ஒரு தெய்வம். நாம் நினைக்கிறோம் கர்த்தர் இதெல்லாம் செய்வார், இப்படிதான் பேசுவார் அப்படின்ட்டு. But today God is going to speak to you and God is going to reveal his power. தேவன் உங்களோட கூட பேச போகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறார். நான் இந்த சவால் விடுகிறேன் இங்க இருக்கிற எல்லாருக்கும். If anybody wants to feel the power of God, come. இந்த இடத்துல தேவ வல்லமையை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் வாங்க. இன்னைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இன்று இந்த கால வேளையில ஆராதித்த ஆராதனையில அநேக வாலிப பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றார்கள், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் நிற்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம். அபிஷேகம் பெற்றவர்கள் சிறு பிள்ளைகள் ஊழியத்துக்கு ஒப்பு நிற்கிற இடத்துல சீக்கிரம் சீக்கிரம் எழுந்து நில்லுங்க. வெட்கப்படுறது ஒண்ணுமே இல்ல. தேவ நாமம் மகிமைப்படட்டும், ஜனங்க பார்க்கட்டும். நல்ல சத்தமரவலிய சொல்லுவோமா? அது மாத்திரமல்ல, அநேகர் அபிஷேகம் பெற்றாங்க. தேவ வல்லமை அக்கினி இறங்கி வந்தது, சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவன் இன்னும் இந்த கடைசி நாட்களில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அருமையான ஸ்தாபகர் நம்முடைய ஐயா முதல் நாள் கூட்டத்தில் என்னோட கூட பேசினார். தம்பி, இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரே ஒரு காரியம் நடக்க வேண்டும், அதுதான் என்னுடைய தரிசனம் வாஞ்சியும். என் மக்கள், என் ஜனம் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் ஒரு தேவதாசர். இந்த பட்டணத்துல இப்படிப்பட்ட தேவ மனுஷர்களுக்காக நாம் அனுதினம் ஜெபத்துல ஜெபிக்க வேண்டும். இன்று நாம் தியானிக்க போகிற புஸ்தகம் யாக்கோபின் புஸ்தகம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். Blessed is the man who endures the temptation. God has appointed it for those who love him, that is nothing but the crown of life. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, இன்று கர்த்தர் உங்களோட கூட இந்த வசனம் மூலமாக ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும், ஒவ்வொரு மனுஷர்களுக்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் வீட்டில டிவி பார்த்து கொண்டு கால மேல கால் போட்டுக்கிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க அந்த ஜனங்களுக்கும் ஆவியானவர் இந்த ஒளி நடனம் மூலமாக நம்மோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். காதுள்ளவர்கள் கேட்க கடவுது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, blessed is the man who endures the temptation. சோதனை என்பது ஒரு டெஸ்ட். நாம் எல்லாருக்கும் பிள்ளைகள் உண்டு, நாம் எல்லோரும் பெரியவர்கள், வயதானவர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறோம். ஒரு குழந்தையை ஒரு பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு டெஸ்ட் உண்டு. தாய் தகவன் படித்திருக்கிறார்களா,
ஒரு இன்டர்வியூல போயிட்டு ஒரு ஜாப் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் உண்டு. அவன் எபிலிட்டி இருக்கா, அவனுக்கு தகுதி இருக்கா, shall have a capability to work in the sector. பாஸ் பண்ணமா அதுக்கு ஒரு டெஸ்ட் உண்டு. கல்யாணம் நடக்கணுமா, மாப்பிள்ளை படிச்சிருக்கனா, பொண்ணு வெள்ளையா இருக்கா, அதுக்கு ஒரு டெஸ்ட் உண்டு. சகலத்துக்கும் டெஸ்ட் உண்டு. சாதாரண உலகபூர்வமான காரியங்களுக்கே டெஸ்ட் உண்டுனா பரலோகத்துக்கு போனோமே உனக்கு டெஸ்ட் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? எத்தனை பேர் இல்லாதன்றீங்க? நான் டைரக்டா எப்படி கொஸ்டின் பேப்பர் வாங்கி பரலோகத்துக்கு போயிடுவீங்களா? அதெல்லாம் இங்க நடக்காது. அந்த கதையே இருக்காது. ஹல்லேலூயா. You should என்னை மன்னிக்கவும், நீங்கள் சொல்லுவது மிகவும் தவறு. என் தேவன் யாரையும் சோதிப்பதில்லை. வசனம் சொல்லுகிறது, யாக்கோபின் எவனோ நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. தொடர்ந்து, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு, அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். Listen, I would have said that there is a two test that human being is going through. இரண்டு விதமான பரீட்சையில இந்த சிருஷ்டியான மனிதன் போய்கொண்டிருக்கிறான். முதல் பரீட்சை பிசாசனவன் வைப்பது, இரண்டாவது பரீட்சை தேவன் வைப்பது. தேவன் யாரையும் சோதிப்பதில்லை. வசனம் சொல்லுகிறது, பொல்லாங்கினால் தேவன் சோதிப்பதில்லை. அவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். Listen, இந்த சுய இச்சை என்பது என்னன்னா செல்ஃப் க்ளோரி, செல்ஃப் லஸ்ட். நல்லா கேளுங்களேன். என் பையனை ஊட்டி கான்வென்ட்ல தான் படிக்கணும். பாபா, எனக்கு இருக்குது ஒரே ஒரு பையன், 10 லட்சம் செலவு பண்ணி பெரிய கல்யாணம் நடத்துவேன். நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா? I am a big graduate gold medalist. If I go, no, God will come back to me. If I walk, no, people will give a clap to me. When I speak, no, people watch me. When I watch, no, somebody say he's a good to me. நல்லா கேளுங்க. நீங்க நினைக்கலாம் எனக்குலாம் டெஸ்ட் வரவே வராது, நான் மிகவும் பரிசுத்தமானவன், நான் அன்னிதினமும் ஜெபிக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன், என்னை பிசாசானவன் சோதிக்க முடியாது என்று நீ சொல்லலாம். ஆனால் வேத வாக்கியம் கூறுகிறது, நம்முடைய ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவே சோதனைக்குள் வழியா போனார். God himself went through in the life சுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை இருங்கள் என்று எபேசியர் 4:27 வாசிக்கிறோம். நீங்கள் நினைக்கலாம், பிரதர் இந்த பிசாசு எப்படி வருவான்? வேத வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 6:12 வாசிங்க. மாம்சத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. அழகா சொல்லிட்டார் பவுல். போராட்டம் உண்டு. கிறிஸ்தவர்களுக்கு போராட்டம் உண்டு. ஆனால் கர்த்தர் நமக்குள் இருப்பாரானால் ஜெயம் நமக்கு உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அதுக்கு முன்னாடி வசனம் வாசி. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, இப்ப நம்ம சோதனை பத்தி தியானிக்கிறோம். இந்த சோதனைக்காரன் முன்னாடி வந்து நிக்கிறான். நீர் தேவனுடைய குமாரன் ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். நல்லா கேளுங்க. இந்த டெஸ்ட் ஆண்டவருக்கே வருது. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அப்படின்னு சொல்ல அவர் வாயை திறந்தார், உபாகமம் என்ற புஸ்தகத்தில் உள்ள வசனத்தை எடுத்தார், விசுவாசித்தார், அதை ஒப்பிட்டார், அப்பளப்போ சாத்தானே என்று சொன்னார். இது எதை குறிக்கிறது? முதலாவதாக அவர் ஆயத்தமாகினார், அவர் அந்த சத்தியத்தை அறிந்திருந்தார். மூன்றாவது தைரியமா அந்த பிசாசை மேற்கொண்டார். இன்று உனக்கு உபத்திரம் வரும்போது, உனக்கு பிரச்சனை வரும்போது நீ என்ன செய்யணும் தெரியுமா? முதல்ல ஊழியக்காரனை தேடாத, அது முதல்ல தப்பு. தீர்க்கதரிசியை தேடாத, அது முதல்ல தப்பு. வேத வசனத்தை தேடு.
வசனம் சொல்லுது யோவான் 8:32, சத்தியத்தை அறிவீர்களானால் சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். தயவு செய்து சென்னையில இருந்து ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறாருப்பா, என்னமோ வல்லமையா பயன்படுத்துறாருப்பா ஆண்டவர்னு சொல்லி நீ வந்து தயவு செய்து போயிடு. இங்க வரனா சத்தியம்